the last verse of the book of Jonah. யோனாவின் புத்தகம் கடைசி வார்த்தை The book வாசிக்கலாம். of Jonah chapter 4 and verse 11. யோனாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தின் கடைசி வசனம். What does God say at Jonah 4:11? அங்கே யோனாவின் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே ஆண்டவர் என்ன சொல்கிறார்? But Nineveh has 1,20,000 people who don't know the right hand from the left hand. Shouldn't I feel sorry for such a great city? வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 1,20,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்றார். Nineveh has 1,20,000 people. நினிவே பட்டணமானது 1,20,000 பேரை கொண்டிருந்தது. They don't know right hand from left hand. அவர்கள் இடது கைக்கும் வலது கைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாக இருந்தார்கள். What is God trying to say? இங்கே ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? The people of Nineveh don't know what is right and what is wrong. நினிவே பட்டணத்தாருக்கு சரியது தவறியது என்பதை அறியாதிருந்தார்கள். They had gone to such levels of depravity. They think sexual immorality is actually something good. அங்கே அவர்கள் கடந்து போன பாதையிலே அங்கே தவறுதலான பாலுறவு கூட சரிதான் என்று அங்கீகரிக்கப்படுகிற அளவிற்கு போனார்கள். They have sunk to such levels of immorality, like if they torturing people is actually a way of saying I love you, and it's like kissing people. Torturing people is like kissing people. அங்கே ஜனங்களை கொடுமைப்படுத்துவதும் அங்கே சாடிஸ்டை போல பிஹேவ் பண்ணிக் கொள்வதும் அது சரிதான் என்று ஒத்துக்கொள்ளுகிற நாட்களிலே நினிவே பட்டணத்தார் வாழ்ந்தார்கள். They were so wicked. அப்படிப்பட்ட பொல்லாங்கு நிறைந்தவர்களாக So இருந்தார்கள். God is asking Jonah. அங்கே யோனாவை பார்த்து ஆண்டவர் கேட்டார். God is asking you. இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து கேட்கிறார். Nineveh has 1,20,000 people. நினிவே பட்டணத்திலே 1,20,000 பேர் இருந்தார்கள். They are morally depraved. அவர்கள் அங்கே தங்களுடைய சன்மார்க்க ஜீவித்தை அசுத்தம் நிறைந்தவர்கள். What is right they call as wrong, and what is wrong they call as right. அவர்கள் சரி என்பதை தவறு என்று எடுத்தார்கள், தவறு என்பதை சரி என்று எடுத்தார்கள். Should I not feel sorry for such a city? அப்படிப்பட்ட பட்டணத்தை பார்த்து நான் பரிதாபியாமல் இருப்பேனோ? You see the wickedness around you. உன்னை சுற்றிலும் அப்படிப்பட்ட பொல்லாங்கு இருக்கிறதை பார்க்கலாம். From that wickedness jumps a missionary call. அப்படிப்பட்ட பொல்லாங்கை பார்க்கிற வேளையிலே இப்படிப்பட்ட மிஷனரி சவால் வருகிறது. I read this in the paper the other day. நான் சமீபத்தில் வாசித்த அந்த செய்தித்தாளின் விவரமானது இது. In an average cinema hall in India, இன்றைக்கு ஒரு சினிமா அரங்கிலே ஒவ்வொரு நாளும் there are at least 10 people with AIDS. இந்தியா தேசத்தில் இருக்கிற சினிமா அரங்குகளிலே ஒரு நாளைக்கு 10 பேராவது எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். In an average aeroplane in India, ஏரோப்ளேன்ல பறக்கிறவர்களிலே there are 4 people with AIDS. எய்ட்ஸ்னால் பாதிக்கப்பட்டவர்கள் 4 பேராவது ஏரோப்ளேன்ல பறந்து கொண்டிருக்கிறார்கள். An average classroom in India, இன்றைக்கு வகுப்பறையிலே there is at least one person with a deadly AIDS virus. எய்ட்ஸ் வைரஸினால் பாதிக்கப்பட்ட ஒரு நபராவது அங்கே இருக்கிறார்கள். 25 million Indians are living with AIDS. 250 லட்சம் மக்கள் அப்படிப்பட்ட எய்ட்ஸ் வியாதியினால் தாக்கப்பட்டிருக்கிறார்கள். Which is one result of immorality. அது நம்முடைய தேசத்திலே நடக்கிறதான இப்படிப்பட்ட அசுத்த பாலுறவு வாழ்க்கையினாலே வருகிற ஒன்று. Wickedness. பொல்லாங்கு. From that wickedness comes a missionary call. அப்படிப்பட்ட பொல்லாங்குகளில் ஒரு அழைப்பு வருகிறது. If you are a blind person, then you don't have any missionary call. நீ குருடனாய் இருந்தால் உனக்கு அழைப்பில்லை. If you don't see all that wickedness happening around you, உன்னை சூழ இருக்கிற அசுத்தங்களை பார்க்க முடியாத கண்கள் இருக்குமானால் உனக்கு இல்லை. if you're a stone blind person, then you don't have a missionary call. But if you see this wickedness happening around in our nation, you and I have a missionary call. மரக்கட்டை போல கல்லை போல இருக்கிற ஒரு உள்ளம் படைத்தவனாய் இப்படிப்பட்ட அசுத்தங்களை பார்க்க கண்டிலதனாய் இருக்குமானால் நமக்கு இந்த மிஷனரி அழைப்பில்லை. God was, as we say in contemporary English, pissed off with Jonah. That's why he asked him this question. அங்கே வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், contemporary versionல அங்கே யோனாவை பார்த்து ஆண்டவர் சலித்து போனார். You are bothering about the plant you are sitting under. நீ அங்கே ஒரு மரத்தின் அடியிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். You are bothered about the plant. When the plant dried up, you are getting very angry. அந்த மரம் பட்டு போன உடனே அதை குறித்து நீ கோபத்தோடு இருக்கிறாய். But I am not worried about the plant, Jonah. நான் வைத்த மரத்தை பற்றி எனக்கு கவலை இல்லை. I am worried about the planet. ஆனால் நான் அந்த உலகத்தையே குறித்து கவலையோடு இருக்கிறேன். The wickedness in this planet. இந்த உலகத்தில் இருக்கிற அசுத்தம் பொல்லாங்கு. That's why I am a missionary God. ஆகவே நான் ஒரு மிஷனரி
கடவுளாய் இருக்கிறேன். I sent my son Jesus as a missionary into the world. ஆகவே நான் என் மகனாகிய இயேசுவை ஒரு மிஷனரியாய் அனுப்பினேன். If you break my heart open, you'll find missions sitting inside. ஆண்டவருடைய இருதயத்தை அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தை உடைத்து பார்ப்பாயானால் அங்கே மிஷன் என்று கூக்குரலிலே சத்தம் The உண்டாயிருக்கும். missionary challenge secondly comes from the wickedness around us. நம்மை சூழ இருக்கிற பொல்லாங்கினாலே இந்த மிஷனரி சவால்